இந்த பகுதியில மடங்கும் கார் பத்தி சொல்ல போறாரு மணிகண்டன். அது என்னது அது மடங்கும் கார்? ராஜீவ், இந்த காலத்துல நவீன உலகத்துல நகரங்கள் பெருகிடுச்சு. இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வாகன பெருக்கம். இந்த வாகனங்கள் பெருகிட்டதுனால வாகனங்களை நிறுத்துறதுக்கான இடம் இல்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது தான் இந்த மடங்கும் கார். நகரமயமாதலின் தவிர்க்க முடியாத பிரச்சனை வாகன பெருக்கம். கடன்கள் மிக எளிதாக கிடைப்பதால் சாமானியர்கள் கூட எந்தவிதமான பெருமுயற்சியும் இல்லாமல் கார்களை வாங்கிவிடலாம். வாகனங்கள் பெருகுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. கார்களையும் பேருந்துகளையும் தாங்க முடியாமல் சாலைகள் திக்குமுக்காடுகின்றன. சாலைகளில் கார்களை ஓட்டிச் செல்வது மிகப்பெரிய சவால் என்றால், அதைவிட பெரிய சவால் அதை நிறுத்துவதற்கு இடத்தை பிடிப்பது. இதற்கு தீர்வு காண்பதற்காக பல அடுக்கு கார் நிறுத்தும் இடங்கள் போன்றவை வந்துவிட்டன. ஆனால் இந்த வசதிகள் இல்லாத சாதாரண சாலைகளில், உணவகங்களில், வணிக வளாகங்களில் காரை நிறுத்த இடம் கிடைப்பது குதிரை கொம்புதான். இந்த சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்காக சிறிய கார்கள் உருவாக்கப்பட்டன. இதன் அடுத்த கட்டம்தான் மடங்கும் கார்கள். தென்கொரியாவைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் உருவாக்கிய ஆரடில்லோ டி என்ற கார் இந்த வகையைச் சேர்ந்தது. நெரிசல் மிகுந்த இடங்களில் பாதியாக மடக்கி நிறுத்தும் வகையில் இந்த கார் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மடங்கிய நிலையில் இதன் நீளம் வெறும் 5 அடிதான். காருக்கு வெளியே வந்த பிறகு ஸ்மார்ட் போன் மூலம் காரை மடக்கலாம். தானாகவே மடங்கிக் கொண்டு குறிப்பிட்ட இடத்தில் போய் நிற்கும் திறனும் ஆரடில்லோ டி காருக்கு உண்டு. மின்சாரத்தில் இயங்கும் இந்த காரில் இருவர் மட்டுமே செல்ல முடியும். 10 நிமிடம் சார்ஜ் செய்தால் 100 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யலாம். அரசின் அனுமதி கிடைத்துவிட்டால் வெளிவர தயாராக இருக்கிறது இந்த கார். இதேபோன்ற மற்றொரு காரை ஸ்பெயினைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் வடிவமைத்துள்ளது. இதன் பெயர் ஹெரிகோ. வெறும் 500 கிலோ மட்டும் எடை கொண்ட இந்த காரின் 4 சக்கரங்களும் 60 டிகிரி வரை இடது வலமாக திரும்பும் திறன் கொண்டவை. இதனால் பக்கவாட்டில் கூட காரை இயக்க முடியும். ஸ்டியரிங், பிரேக், ஆக்சிலேட்டர் போன்றவை விமானத்தில் உள்ளது போல வடிவமைக்கப்பட்டுள்ளன. அடுத்த ஆண்டில் சந்தைக்கு வர இருக்கும் இதன் விலை 10 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்படும் என்று கூறப்படுகிறது.